வணக்கம். அக்டோபர் மாசம் நாங்க மொத்தம் 11 நாய்களுக்கு கருத்தடை பண்ணியிருக்கோம். இது 2 ஏரியா. ஒண்ணு பள்ளிக்கரணை, இன்னொன்னு ரெடில்ஸு. இங்க இருக்க ஃபீடர்ஸ் அதாவது ரெடில்ஸ்ல எந்த ஃபீடர்ஸும் கிடையாது. நாங்க அங்க இருக்க டாக்ஸ முக்காவாசி புடிச்சு ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு மேடவாக்கம், பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை எங்க ஏரியாவ பொறுத்தவரைக்கும் ஃபீடர்ஸ் நெறைய பேர் இருக்கிறோம். ஆனா ஆப்ரேஷன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. பண்ண மாட்றாங்க. என்னன்னா, இது ரொம்ப சேலஞ்சான விஷயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த ஒரு ரீசனாவும் இருக்கலாமா எனக்கு தெரியல. அவ்ளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது. இருந்தாலும் மக்கள்ட்ட வெறுப்ப சம்பாதிக்காம, ஒரு ஸ்மூத்தா ஒரு ரிலேஷன்ஷிப் போணும். மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. அதே நேரத்துல நாய்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னா, நம்ம கருத்தடை தான் முதல்ல நாங்க சொல்றது. அத பண்ணாலே நாய் இனப்பெருக்கம் குறையும். பிளஸ் வேக்சினேஷன், ஏஆர்வி இந்த வெறிநாய்க்கடி ஊசி நம்ம போட்டுடணும். இத போட்டோம்னாலே முக்காவாசி பயம் போயிடும். நம்ம நாய்கள்ட்ட இருக்க பயம் போயிடும். ஒவ்வொரு ஃபீடர்ஸுமே சென்னைய பொறுத்தவரைக்கும் நெறைய வசதிகள் இருக்கு. ஆனா, அதையே நெறைய பேர் யூஸ் பண்ணிக்க மாட்றாங்க. அம் சாப்பாடு போட்டு போயிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இல்ல. யாரோ ஒருத்தர் வருவாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. தயவு செய்து வசதி அதாவது அந்த கருத்தடை பண்ணக்கூடிய வசதி இருக்க ஏரியால தயவு செய்து கருத்தடைக்கு முக்கியத்துவம் குடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல டாகோட இனப்பெருக்கம் குறையும். நாய்களுக்கு உண்டான நெறைய அடிச்சு கொல்றது, அந்த மாதிரி நாய்களுக்குள்ளே சண்டை நெறைய அடிபட்டு மேக்கர்ஸ் வூண்ட் வருது. இதெல்லாம் குறைய நெறைய சான்சஸ் இருக்கு. தயவு செய்து கருத்தடைக்கு முக்கியத்துவம் குடுங்க. நன்றி.